குட் மார்னிங். என்ன என் கையில் நான் சாவியோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்களா? இந்த சாவி இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாதுல்ல. எல்லார் வீட்லேயும் சாவி என்பது நிச்சயமாக இருக்கும். சாவி இல்லை அப்படின்னா நம்ம பூட்டினதை பத்திரப்படுத்தினதை நாம் எடுக்கவும் முடியாது. அதே போல் இந்த சாவி இல்லைன்னா நம்ம பத்திரப்படுத்தவும் முடியாது. எல்லாருடைய வீடுகளில் இந்த சாவி என்பது நம்ம கார் பைக் எதை வைத்திருந்தாலும் நாம் அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த சாவி என்பது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் இந்த சாவி என்பது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட நம்ம கைகளில் நிறைய சாவியை கொடுத்துருக்கிறார். பாவ சாபம் அப்படின்றதிலிருந்து நம்ம விடுதலை ஆகும்படியான ரட்சிப்பு என்ற சாவியை கொடுத்துருக்கிறார். சமாதானம் இல்லையா, நம்ம சமாதானத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த பொக்கிஷத்தின் சாவியை நம்ம இடத்துல கொடுத்துருக்கிறார். அபிஷேகங்கள், வல்லமைகள், வரம் அப்படின்னு நிறைய சாவிகளை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஜெபம் என்கிற சாவி, நம்ம ஆண்டவரிடத்துல ஏதாவது கேட்டு பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா ஜெபம் என்கிற சாவி, வேத வாசிப்பு என்கிற சாவி, நிறைய காரியங்களை ஆண்டவர் நம்முடைய கரங்களில தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் திறந்த வாசலை மட்டும் இல்லை, திறந்த ஒரு காரியத்தை மாத்திரம் எதெல்லாம் நமக்கு தேவையில்லையோ அதையெல்லாம் அடைத்தும் வைத்துட்டார். அதை திறக்கக்கூடாதபடிக்கு அடைச்சும் வச்சுட்டார். நம்முடைய பாவங்கள், சத்துருடைய சோதனைகள், போராட்டங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் கூட அவர் பாதாளத்தில் அடைத்து வைத்து விட்டு இருக்கிறார். பைபிள்ல அப்படி ஒரு வசனம் இருக்கிறது, தாவீதினுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல வைப்பேன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான் என்று. இன்றைக்கு நம்முடைய தோள்களில தான் ஆண்டவர் நம்முடைய சாவியை, நமக்கு ஆசீர்வாதம் என்கிற சாவியை அவர் வைத்திருக்கிறார். நாம் பார்க்கிற பொழுது பெர்சியா தேசத்துல எஸ்தருக்கு ஒரு ராஜாத்தி என்கிற ஒரு வாசலை, ஒரு ராஜாத்தியாக மாறும்படியான ஒரு சாவியை அங்கே நாம் பார்க்கிறோம். ஒரு மேன்மையை பார்க்கிறோம். எதனால? அவங்க கீழ்ப்படிதலோடு கூட இருந்த தாய் தகப்பன் இல்லை, தன் சிறிய தகப்பன் வளர்த்தவருக்கு கீழ்ப்படிந்ததினால அவ்வளவான ஒரு ஆசீர்வாதம். யோசேப்புடைய வாழ்க்கையில அடிமையாக சிறையில் இருந்த பொழுது அவன் பரிசுத்தமாக இருந்ததினால ஆண்டவர் அந்த சிறையிருப்பின் வாசலை திறந்து தேசத்திற்கே தலைவராக உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்தார். பவுலும் சீலாவும் கட்டப்பட்ட நிலைமையில சிறையிருப்புல ஜெயிலில் இருந்தபோது அவர்கள் துதி என்ற சாவியை பயன்படுத்தினதினால அது தானாக திறந்து வழிவிட்டதை நாம் பார்க்குறோம். இன்றைக்கு நம்முடைய ஆசீர்வாதத்தினுடைய கீ கூட நம்முடைய கைகளில் தான் இருக்குது, நம்முடைய தோள்களில் தான் இருக்குது. நாம் அதை பயன்படுத்துவோம், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக இன்றைக்கு உங்களுக்கு ஒரு திறந்த வாசல், ஒரு திறந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயமாக வைத்திருக்கிறார். Have a nice day. Jesus loves you.